Hi everyone, this is Prabhu. நம்ம டெய்லி நெக்ஸ்ட் டேக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். யாரா புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ஸ்டாக்ஸ் வந்து லெவல்ஸோட தெரிய வரும். என்னோட ஒர்க்கை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அலைஸ்புல்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் டெலிகிராமில் வந்து லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அலைஸ்புல்ல பார்த்தீங்கன்னா எவ்ரி டெலிவரிக்கு ஃப்ரீயே இவங்க ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டர்டேட்டில் வந்து நீங்கள் ஃப்ளாட் பை அண்ட் செல்லுக்கு வந்து ஃப்ளாட் 15 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஆல் எக்ஸ்சேஞ்சில் சிங்கிள் மார்ஜினில் ட்ரேட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ. அப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணிட்டு 30 days வரைக்கும் 10% கேஷ்பேக் கொடுக்குறாங்க. 2 சைடு ரெஃபர் ப்ரோக்ராம் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசரோட டே சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கப் வித் ஹேண்டல் பிரேக் அவுட் தான் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு வால்யூம் வந்து ஒரு 7% கிட்ட ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு வந்து இது மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். நாளைக்கு வந்து நம்ம என்ட்ரி எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 551 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 603 இருக்கும். ஓகே, நம்ம உங்களோட அனலைஸ் பண்ணிட்டோ எடுங்க. ஸோ நாளைக்கு வந்து நல்லா ஒரு மூவ் இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம் இதில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வருண் பீவரேஜஸ். ஸோ இது லாங் டேர்ம் கன்சல்டேஷனுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி பிரேக் அவுட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக முடியல. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 5% கிட்ட ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்க. ஏன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட திருப்பி ஒரு மூவ் இருக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா, இன்னையோட கேண்டலுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்ம ஒரு 2 என்ட்ரி கொடுக்கலாம். இல்லை ஒரு சைட் வேஸ்ல இருந்துட்டு கூட இது வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம என்ட்ரி ஆகத்தான் தான் நம்மளுக்கு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டாபர் இந்தியா. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஃப்எம்சிஜி செக்டர் வந்து நல்லா பண்ணியிருந்ததுனால என்னதான் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் எஃப்எம்சிஜி வந்து ஒரு புல்லிஷில் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு டாபர் இந்தியா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆகிட்டு தான் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல மூவோட க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் வந்து 590 இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது 660 இருக்கும். ஸோ நம்ம எடுக்கிறதா தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன ஒரு ஸ்விங் வந்து இதில் கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்துஸ்தான் யூனிலிவர். இதுவும் வந்து நம்ம ஆல்ரெடி டெலிகிராம்லேயே போட்டிருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நல்லா ஒரு புல்பேக் ஒரு பிரேக் அவுட் ஆகிட்டு அதை ரீட்ரேஸ்மெண்ட் பண்ண முடியாமல் அந்த நம்ம சொன்ன லெவலை வந்து நம்ம பிரேக் பண்ண முடியாமல் 2196 பிரேக் பண்ண முடியாமல் ஸோ அங்கே தான் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ட்ரெண்டுக்குள்ளே வந்தாலும் திருப்பி அகைன் ட்ரெண்ட் மேலே தான் இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க நல்ல ஒரு வால்யூமோட. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு வந்து இந்த 2196 பிரேக் ஆகும்போது நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 2310 இருக்கும். ஓகே, நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் எடுக்கலைன்னா நாளைக்கு வந்து எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நம்ம எடுத்து டார்கெட் வந்து எடுத்திங்கன்னா 2310 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை விட்டு பிரேக் ஆகிட்டு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் இந்த வந்து 360 வந்து பிரேக் பண்ண முடியாமல் ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ க்ளோசிங்கும் வந்து ட்ரெண்ட் மேலே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 5% கிட்ட ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு மூவ்மெண்ட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து சேம் வந்து 360.85 இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணி போகிறப்போ நல்ல ஒரு வால்யூமோட ஒரு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிரேக் ஆச்சுன்னா பிரேக் ஆகிக்கு மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா நல்ல ஒரு இன்னும் ஒரு ஃபர்தர் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இதில். ஓகே, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்க தந்தோம்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம் இதில். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் லிமிடெட். இது ஃபாலிங் வெஜ்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு தான் எனக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதான் பாருங்கள். ட்ரேட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா 418 இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. நெக்ஸ்ட் வந்து 454 இருக்கும். ஓகே, நாளைக்கு வந்து இதுக்கு மேலே ட்ரேட் ஆகுதா மட்டும் பாருங்கள். ட்ரேட் ஆச்சுன்னா மட்டும் நம்ம என்ட்ரி எடுப்போம். இல்லைனா வந்து இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு கூட திருப்பி கூட போகலாம். நெக்ஸ்ட் வந்து டோரண்ட் பவர் நம்ம ஆல்ரெடி வீடியோ சொல்லியிருப்போம். ஸோ இந்த பிரேக் அவுட்லேயே சொல்லியிருப்போம் நல்ல ஒரு மூவ் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நாளாக ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேலே ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு மூவ் போய்கிட்டு இருக்கும். ஸோ நான் இன்னும் ஹோல்டிங்கில் தான் வச்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்லா இன்னும் ஒரு ஃபர்தர் மூவ் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 600 வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா 600 நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 600 இருக்கும் பிரேக் ஆச்சுன்னா. ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாளைக்கு வந்து செல்லிங் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வரதாலும் வரலாம். இல்லை பிரேக் ஆகி நாளைக்கு க்ளோஸ் வச்சாங்கன்னா திருப்பி ஒரு நல்ல மூவ் இருக்கும் ஃபர்தராக. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டை விட்டு பிரேக் ஆகிட்டு சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு 2% 1.5% கிட்ட ஏற்றி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு மூவ் தெரிஞ்சுதுன்னா நாளைக்கு நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு பார்த்துட்டு வந்து நம்ம டெலிகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறது தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். வாட்சஸில் ஆட் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எந்த ஸ்டாக்கில் நல்ல மூவ்மெண்ட் இருக்கோ நம்ம அதில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நானும் டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா நான் இல்லைனா இந்த சொன்ன ஸ்டாக்ஸில் எது நல்லா இருக்குன்னு மூவ்மெண்ட் நல்லா இருக்கோ அதையும் வந்து நான் வந்து டெலிகிராமில் போடுறேன். ஓகே, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதெல்லாம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.